அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம் ஜேகேக்கு. இதோட டைட்டில் வந்துட்டு வென் ஹீ ராங் டெச்ட் யூ அப்படின்ட்டு. ஓகே, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காலேஜில் தான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அங்கே எல்லாம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் தான் அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் அப்பா தான் உங்கள் கூட வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, உங்களுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது கிளாஸஸ் ஸ்டார்ட் எப்போ ஆகும் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா உங்களை கஷ்டப்பட்டு தான் இங்கே சேர்த்து விட்டுருக்காரு. உங்களுக்கு புரியுது, ஏன்னா நீங்கள் தான் அடம் பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விட்டுட்டு நான் ஒரு பெரிய காலேஜ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த காலேஜ் வந்து சேர்ந்துருப்பீங்க. அதுவும் நீங்கள் அதுக்காண்டியே நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க 12th. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ இந்த காலேஜ் வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ காசு கட்டி படிக்க வைக்கிறது அவரால் முடியல. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 தங்கச்சி இருக்காங்க, ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும்ல. ஆனால் நீங்கள் தான் இதை அடம் பிடிச்சி கேட்டனால அவருக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஸோ அவரும் உங்களை இங்கே சேர்த்து விட்டுருக்காரு. ஆனால் அவர் சோகத்தை எதுலேயுமே மூஞ்சில் காமிக்கல. பட் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இந்த பெரிய காலேஜில் வந்து சேர்ந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் இப்போ ஜாலியாக இருக்கீங்க. இப்போது அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமெல்லாம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அவள் பேர் அனு. அனு, என்னடி எப்படி போச்சு? ஃபஸ்ட் டே ஓரியன்டேஷன் போனல, நல்லா இருந்துச்சா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே எங்களெல்லாம் பிரிஞ்சு போய் ஒரு பெரிய காலேஜ் சேர்ந்துக்கிட்ட. நீங்கள் திட்டுறீங்க, வாயை மூடுறியா? எல்லாம் உன்னால் தான். நீயும் வந்திருந்தா இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், நீ தான் வரல. அப்போ அனு, போதுமா நிறுத்து, நீ பணக்காரி, ஸோ பெரிய காலேஜ் போய் சேர்ந்துட்ட. பட் நாங்கள்லாம் உன்னை மாதிரி ஒன்றும் பணக்காரவங்க கிடையாது. வாயை மூடுறியா? நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது. பின்னா இவ்வளோ பெரிய காலேஜில் போய் சேர்ந்துருக்க, இதென்னா சும்மாவா? அனு, ஏன் புரிஞ்சிக்காமல் பேசுகிற? உனக்கே தெரியும் தானே எனக்கு இந்த மாதிரி காலேஜ் படிக்கணுன்னு தான் ஆசை. அதனால தான் எங்கள் அப்பாவை நான் வற்புறுத்தி வந்து இங்கே சேர்ந்துருக்கேன். ஆனால் நீயும் ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற? எங்கள் அம்மாவும் அப்படி தான் பேசுவாங்க, நீயும் அப்படி தான் பேசுகிறல்ல. ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா, நான் சொல்கிறேன் அவ்வளோதான். போகணும், நீ ஒரு மாதிரி கஷ்டப்பட வைக்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ சரிம்மா தாயே, இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனாலும் நீ பரவாயில்ல விடு, நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. ஏன்னா அனுவும் நீங்களும் ஒன்றா படிக்கலான்னு தான் பிளான் போட்டிருப்பீங்க. பட் அவள் தான் வேறு காலேஜ் சேர்ந்துட்டா. நீங்கள் இந்த காலேஜ் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை பிரிஞ்சிருக்கிறதுக்கு. உங்களுக்கும் கஷ்டம்தான். பட் நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டோமேன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ் வரீங்க. நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவர்ட். நீங்கள் யார்கிட்டையுமே ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் அவ்வளோலாம் அட்டாச் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து பேசணுன்னு நினைக்கிற ஆள் நீங்கள். இன்ட்ரோவர்ட்னா அப்படி தானே, அவங்க யாருமே போய் பேச மாட்டாங்க, மற்றவங்க வந்து பேசணுன்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் யாரும் பேசலை, யாருமே தெரியலையே அப்படின்ட்டு தான் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம் போய் உட்காடுறீங்க. அப்போது ஒருத்தி உள்ளே வரா. அவள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா 11th 12th அவள் உங்கள் கூட தான் படிச்சிருப்பா, ஸ்கூலிங்கெல்லாம் உங்கள் கூட தான் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் பாடி நம்மளுக்காண்டி ஒருத்தியாச்சும் வந்தாலே அப்படின்ட்டு நீங்கள் அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 months ஸ்கிப் ஆகும். அப்போ அங்கே இருக்கவங்க கூட எல்லாருக்கூடையும் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட ஜாலியாக சுற்றுறது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ தான் ஒரு மாதிரி காலேஜ் லைஃபே நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நீங்கள் டெய்லி பேசிட்டே தான் இருப்பீங்க, அவளையும் மறக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்குமா. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இந்த புது காலேஜில் ஃப்ரெண்டாக இருப்பீங்கள்ல, அவங்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் போக போக அவங்க உங்களை ஜஸ்ட் அட்வான்டேஜுக்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் எங்கே போகிறா இருந்தாலும் போகிறது. உங்களுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்மளுக்குன்னு ஃப்ரெண்டு கூட இல்லையா, நம்மவே இவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்கள் மனசெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்குது. நீங்கள் காலேஜில் தான் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு பார்த்தா வீட்லேயும் கரெக்டாக இல்லை. ஏன்னா உங்கள் அம்மா எப்போவுமே உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செய்வீங்க, பட் இருந்தாலும் உங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க.
அதுவும் உங்கள் தங்கச்சிங்க 2 பேருக்குமே அட்வான்டேஜ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அவங்களால ஒரு கொஷனும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு விஷயம் ஏதாச்சும் எதிர்த்து பேசிட்டா கூட போதும், அவங்க உங்களை வச்சு செய்வாங்க. ஊருக்கெல்லாம் வத்தி வைப்பாங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குமா? ஸோ நீங்கள் ரூம்லேயே உட்காந்துட்ருப்பீங்க, அதுக்கும் திட்டுவாங்க, நீங்கள் அந்த திட்டெல்லாம் வாங்கிப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம டிப்ரெஸ்ட் ஆகிட்ருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு கூட தெரியாது. அணுக்கிட்ட சொல்லலான்னா அவ்வளோ ஒரு டைம் இருக்க மாட்டா, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கா ஸ்டடீஸில். ஸோ நீங்கள் ரூமில் உட்காந்து தனியாக அழுவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா யாருமே நம்மளுக்காண்டி இல்லைன்னா எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ அந்த ஃபீலிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. பட் யார்கிட்டையும் சொல்லி அழுக கூட உங்களால் முடியல. ரூம்குள்ளேயே அழுதுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரியே நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படியே நீங்கள் இப்போல்லாம் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதில்ல. அப்போ தான் நீங்கள் இன்னொருத்தி கூட ஃப்ரெண்டாக இருங்க. அவளும் உங்கள் காலேஜில் தான் இருக்கா, உங்கள் கிளாஸ் தான். அவள் பேர் லாரா. ஸோ நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்க. அவளும் அப்படி தான் லோன்லேயே ஃபீல் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ நீங்கள் அவகிட்ட பேசுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அட்டாச் ஆகுறீங்க. பட் உங்கள் வைப்புக்கும் அவள் வைப்புக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலை தான். பட் நீங்கள் பரவாயில்லன்ட்டு ஒரு லாயலான ஃப்ரெண்ட் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அவளும் அப்படி தான் உங்ககிட்ட கொஞ்சம் லாயலாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுமா? நீங்கள் அவள் கூட மட்டும்தான் பேசுறது, மற்றவங்க கூடலாம் அவ்வளோலாம் நீங்கள் அட்டாச்சாக தான் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஓடும். உங்கள் லைஃப் ஒன்லி ஒரு மாதிரி போரிங்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போது காலேஜ்லேயே ஒரு எலெக்ஷன் மாதிரி நடக்குது. அது என்னென்னா காலேஜ் கேப்டன் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி தான் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, சீனியர்ஸ்லாம் வந்துட்டு ஓட்டு கேட்குறதுக்காண்டி வராங்க. ஸோ குரூப்பாக வந்துட்டு இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நீங்களும் லிக்கியும் வெளில நின்றுட்டுருப்பீங்க. அப்போது ஒரு குரூப் வருது, சீனியர் குரூப். அதில் ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா, எனக்கு ஓட் பண்ணுங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் நிக்கி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ உங்களை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை ஒரு மாதிரி நம்மளுக்கு தான் அப்படி இப்போ தோணுது போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது யாரோ நம்மளை ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ அந்த சீனியர் பொண்ணு ஒருத்தி பேசிகிட்டு இருக்கால, அவள் கூட நிறைய குரூப் இருக்கும்ல, அவள் கூட சில பேர் வந்திருப்பாங்கல்ல. அதில் ஒரு சீனியர் தான் உங்களை ஒரு மாதிரி ஸ்டேர் விட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்களால் யார் கூடயும் ஐ கான்டாக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்னாலே அப்படி தான், யார் கூடயும் ரொம்ப நேரம்லாம் அவங்க ஐ கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் மறுபடியும் கீழே குஞ்சிக்கிறீங்க. பட் அவன் உங்களே விடாமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இவன் ஏன் நம்மளே பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. அதில் வேறு அந்த சீனியர் வேறு அடிக்கிட்டே போகிறான், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு. உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ், இவ எப்போ தான் போவா, வாய் மட்டும் நல்லா பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் அவளும் பேசி முடிச்சுட்டு போகிறா. நீங்கள் நிக்கிக்கிட்ட சொல்கிறீங்க. அவள் என்னடி சொல்கிற, யார் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இதோ அங்கே போகிறாள் அவன் தான் அப்படின்ட்டு நீங்கள் கை காமிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ அவனும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான் உங்களை. நீங்கள் பார்க்குறீங்க அவனை, அவன் உங்களை பார்த்துட்டான். நீங்களும் இன்னும் ஒரு 2 minutes ஐ கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் எவ்வயன் அவனை ஏண்டி பார்த்த அப்படின்ட்டு நீங்கள் உங்களையே திட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனை நீங்கள் மறுபடியும் மீட் பண்ணல. ஸோ உங்கள் கிளாஸ் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அப்போது டீச்சர் வந்துட்டு இப்போ கிளாஸஸ் நம்ம ஒரிஜினல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நாங்கள் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் சில அப்டேட்ஸு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுன்றாங்க. ஸோ நீங்களே பண்ணிக்க முடியாதுல்ல, ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஜூனியர். ஸோ அதுக்காண்டி சீனியரோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஸோ அதுக்காண்டி சீனியர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்களும் சரி அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க சில பேர் மட்டும் செலக்டடாக கூப்பிட்றாங்க. அதில் சீனியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தர் அலாட் பண்ணுறாங்களா. ஸோ அப்போது உங்ககிட்ட ஒரு பையன் வந்துட்டுருக்கான். நீங்கள் சரின்ட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அதை யாருன்னு கண்டுக்கல, அப்பயே பார்த்த பையன் தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. பட் அது வந்து உங்கள் சீனியர் தான். அவர் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். அந்த பையன் வந்துட்டுருக்காவ நான் தடுத்து நிறுத்திட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பட் அது உங்களுக்கு தெரியல.
நீங்கள் அதனால நீங்கள் அவர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரா, நீங்கள் ஜஸ்ட் அவரோட ஹேண்டையும் உங்கள் லேப்டாப்பையும் மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் 2-3 சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பேனை அவர் பண்ணுறையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்க தான் நாங்கள் வந்திருக்கோமா என்ன? உங்களை பண்ண வைக்கிறதுக்காண்டி தான், ஒரு ஹெல்ப்புக்காண்டி தான் எங்களை வர வச்சுருக்குறது. ஜஸ்ட்டு நீ சும்மா உட்காந்துட்ருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இந்தா இன்ஸ்டால்ஸ் பண்ண அப்படின்ட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்களா? ஸோ அவர் உங்கள் கை கூட கை வச்சு அவர் வேணும்னே தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் கை மேலே வச்சு அதுக்கப்புறம் அவர் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் ஜங்கோகை பார்க்குறீங்க. ஜங்கோகை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது, அன்றைக்கி நம்மளை பார்த்துட்டே இருந்தானே அந்த சீனியர் தானே இவன் அப்படின்ட்டு. நீங்கள் அவரையே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பார்க்குற, இங்கே பண்ணு அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகே, நம்மளுக்கு இவர் தான் அலர்ட்டாக இருக்கார் போல், நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்பாவியா அவர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரும் நீங்கள் பண்ணுறதையே பார்த்துட்ருக்காரு. உங்களை ஜாஸ்தி அவர் ரசிக்க தான் செய்கிறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தான் அவர் இதுக்கப்புறம் இது பண்ணு அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் தலையில் அடிக்கிறாரு. பைத்தியம், ஏன் தப்பாக பண்ணுற அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கை மேலே வச்சு மறுபடியும் அங்கே டீச் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவர் கை மேலேருந்து கையை எடுத்துடுறீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது, ஒரு மாதிரி க்யூட்னஸாக இருக்குது போல். ஸோ அதை ரசிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்தா அப்படின்ட்டு உங்கள் கையை தூக்கி மறுபடியும் உங்கள் கீபோர்ட் மேலே வைக்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு அதை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் கொஞ்சம் தள்ளிப்போ, எனக்கு தெரியல அப்படின்றாரு. நீங்களும் லைட்டாக தள்ளி போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வால்கிட்டே வந்துட்டீங்க. அவர் வேணும்னே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி அது சூட்டபுளாக இல்லாதனால இரு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கிட்ட செம்ம க்ளோஸாக வந்து உங்களை உரசிட்டே உங்கள் ஹிப்ஸில் அப்படியே கை வைக்கிறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங் ஆகிட்டீங்க. ஒரு மாதிரி வைடைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் ஏதோ லேப்டாப்பில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்ருக்காரு. நீங்கள் அவர் கையை தட்டி விடுறீங்க. பட் அவர் வேணும்னே வந்து உங்கள் ஹிப்ஸில் கை வைக்கிறாரு. உங்களுக்கு கோவம் வருது. அவர் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ நாய்மா பண்ணு அப்படின்ட்டு திட்டுறாரு. பட் உங்களுக்கு தான் செம்ம கோமாயிட்ருக்கு. பட் எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் வேணும்னே உங்கள் ஹிப்ஸை ரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு, நீ பண்ணுறது சரியில்லை, கையை எடு. என்ன சொன்ன, கையை எடு அப்படின்றீங்க. அவர் கையை எடுக்கணுமா, நிஜமாகவே எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ அப்போ வேணும்னே தான் என்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்கியா? நீ சீனியர், அவ்வளோதான், புரியுதா? நீ இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கல. ஓ, நீ இவ்வளோ வேற பேசுவியா? இது தெரியாமல் போச்சே எனக்கு அப்படின்னு அவர் நக்கலாக தான் எடுத்துகிட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் கையை எடுன்னு, எடுக்க முடியாதுடி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சிடுறீங்க. ஆனால் யாருமே அங்கே சுற்றி இருக்கவங்க யாருமே கண்டுக்கல. நீங்கள் எந்திரிச்சு நின்றது கூட. டீச்சர் கூட அங்கிட்ட பிஸியாக இருக்காங்க. நீங்கள் போ, வெளில போ, நானே இதை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்றீங்க. அவர் ஓ நிஜமாவே சொல்லிக் கொடுக்க தேவையில்லையா அப்படின்ட்டு உங்ககிட்ட செம்ம க்ளோஸாக வராரு. உங்கள் வாலில் போய் நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க. அவ்வளோ க்ளோஸாக வராரு. நீங்கள் தள்ளிப்போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்றீங்க. அவர் ஒரு 2 ஸ்டெப்ஸ் அப்படியே பின்னாடி போகிறாரு. அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதுதான் செம்ம கோமாயிட்ருக்கு. நீங்கள் மறுபடியும் உட்காந்து லேப்டாப்பில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் இங்கே பாரு, என்கிட்ட வேணா நீ இப்படி நடந்துக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுக்கப்புறம் நீ விடுறதா ஐடியா இல்லை, மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு என்ன, ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்ருப்பா. அவள் வரா. என்னடி என்னாச்சு? அவன் என்கிட்ட இப்படி மிஸ்யூஸ் பண்ணான், என்னை பேட் டச் பண்ணான் அப்படின்றீங்க. என்னடி, அதுக்கு நீ என்ன பண்ண? நான் அவனை தள்ளி விட்டுட்டேன், அவனை வார்ன் பண்ணேன். ஐயோ, ஏன்டி இப்படி பண்ண? என்னாச்சு? அவன் யார் தெரியுமா? இந்த காலேஜே அவனை பார்த்து பயப்படும். அவன் இங்கே ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருக்கான்டி, அவன்கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்டியே அப்படின்றா. உங்களுக்கு ஒன்றும் புரியல? ஆமாம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலடி. அவன் கண்ணில் வேற நீ மாட்டிட்ட, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவள் வேற உங்களை பயமுறுத்தி விட்றா. நீங்கள்
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது ஒரு பெரிய காலேஜ்னால அங்கே இருக்கவங்க எல்லாருமே பணக்காரனாக தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் தப்பாக பண்ணிட்டோமோ, இவங்ககிட்ட இப்படி நடந்திருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு இப்போ நினச்சிட்ருக்கீங்க. சரின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டே போகிறீங்க. அப்போது இது என்ன பண்ணுறது, இதை அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க இந்த ஸ்டடீஸை நிப்பாத்திடுவாங்க. அதுவும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னை இந்த காலேஜே போவேணான்னு சொல்லிட்டு என் ஸ்டடீஸை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கல. ஸோ அப்படியே உங்கள் கிளாஸஸ்ஸு டேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். பட் நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே ஜங்குக்கு இருக்காரு. உங்களுக்கு புரியல, இது கோஇன்சிடெண்ட்டாக இல்லை இவனே நம்மளை பார்க்குறதுக்காண்டி வரானான்னு. பார்த்தா ஜேகே உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் பர்பஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டுருக்காரு. பட் நீங்கள் அவர் கண்டுக்கல. பட் அவர் எங்கே போனாலும் உங்களை விடாமல் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. பட் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு புரியல. ஆனால் அவர் உங்களை ஒரு நாள் கூட விடாமல் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. தூரத்துலேருந்து உங்களை சைட்டு மட்டும் அடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பையன் உங்ககிட்ட வரான். நீங்கள் உன்னை பக்கம் தான் யாரும் வந்திருக்காங்க போல் அப்படின்றீங்க. நிக்கி திரும்புறா. அப்போ அந்த பையன், நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட பேச வரல, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்டயா? என்ன? இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இதை ஜேகே பார்க்குறாரு. தூரத்துலேருந்து தான் பார்க்குறாரு. அவருக்கு கேட்குது அவன் என்ன சொல்கிறான்னு. ஸோ அவர் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அது வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்லவே நீங்கள் ரொம்பவே தயங்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அப்போ ஜேகே பார்த்துட்டு இருந்தவர் இதுக்கு மேலே அவருக்கு பொறுமையாக இருக்க பிடிக்கல. ஸோ அவர் அப்படியே அங்கேருந்து வந்து அப்படியே உங்கள் ஹிப்ஸோடு இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங் ஆகிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் உங்களை கிஸ் பண்ணுறது நிறுத்தவே இல்லை. செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கிஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரியுது அவர் எப்படி பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. கொஞ்சம் ஹார்ஷாக தான் உங்ககிட்ட நடந்துகிட்ருக்காரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஜேகேவை தள்ளி விட்டு அவர் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ நீங்கள் உங்கள் லிப்ஸெல்லாம் நல்லா ரப் பண்ணி தொடச்சிட்ருக்கீங்க. அது அவருக்கு காண்டாயிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்றீங்க. அவர் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாரு, நீ எனக்கு தான் சொந்தம், புரியுதா அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இந்த வாட்டி அவரை ஃபோர்ஸை தள்ளி விட்டு இங்கே எதாவது இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்ட்டு போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுக போயிட்டீங்க. ஜேகே உங்களை பிடிக்கிறாரு. விழுகாமல் உங்களை ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜேகேவே பார்க்குறீங்க. அவரும் உங்களை விடாமல் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் விடு என்னையா அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. பட் ஜேகே விடலை. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, விடுடா நீ விடுடா அப்படின்ட்டு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு பார்க்குறாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஜேகே உங்களை ஒரு மாதிரி காலியான ஒரு ரூமில் கூப்பிட்டு வந்து உங்களை நிற்க வைக்கிறாரு. உங்களுக்கு பயமாகுது. நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அதுக்குள்ளாட்டு ஜேகே அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் டோர் ஏன் க்ளோஸ் பண்ண, என்னை விடு அப்படின்றீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு பயமாயிட்ருக்கு. ஸோ நீங்கள் அங்கே இருக்க பெஞ்ச் மேலெலாம் ஏறி அவர்கிட்ட தப்பிக்க பார்க்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே உங்களை அப்படியே சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பெஞ்ச் மேலே தாவிட்டுருக்கீங்க அங்கிட்டும் இங்கிட்டும். பட் ஜேகே உங்களை விடுற மாதிரி இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்ககிட்டே வந்துட்டுருக்காரு. லாஸ்ட் டைமில் அவங்க கையை பிடிச்சிட்டாரு. நீங்கள் விடு என்னை விடுடா அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையிலேருந்து எடுக்க பார்க்குறீங்க. பட் அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணி அவர் அப்படியே உங்களை கீழே இருக்கிற மாதிரியே உங்கள் பாடியில் அப்படியே உரசிட்ருக்காரு. அவர் ஃபேஸ் அப்படியே உங்கள் ஸ்டமக் கிட்ட இருக்குது. அவர் செம்மையாக அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஃபேஸை அப்படியே உங்கள் ஸ்டமக் கிட்ட அப்படியே செம்ம க்ளோஸாக புஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்டமக்கில் உங்கள் ஹார்ட் பீட் செம்மையாக துடிச்சிட்ருக்கல, அதெல்லாம் அவருக்கு நல்லாவே வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. அவர் அப்படியே உங்களை பொறுமையாக கீழே இருக்கிறாரு. அதுவும் அவர் ஃபேஸ் உங்கள் பாடியில் டச் ஆகிற மாதிரியே அப்படியே அவர் ஃபேஸ் மேலே உங்கள் செஸ்ட்டை டச் ஆகி அதுக்கப்புறம் உங்களை கீழே இருக்கிறாரு. உங்களுக்கு செம்ம டிஸ்கஸ்டிங் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவரை தள்ளிவிட பார்க்குறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற, நீ விடுடா
அப்படின்றீங்க. அவர் அதெல்லாம் விட முடியாதுடி அப்படின்றாரு. நீங்கள் விடு, சி பொறுக்கி விடுறா விடு அப்படின்ட்டு அவரை தள்ளி விடுறீங்க. பட் உங்களுக்கு போக வேறு வழியே இல்லை. அவர் அப்படியே அங்கே இருக்க ஒரு பெஞ்சில், அதுவும் லாஸ்ட் பெஞ்சில் உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் விடு விடு அப்படின்றீங்க. அவர் விடவே சான்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. உங்களை பிளாக் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. லாஸ்ட்டில் வால் தானே இருக்கும். ஸோ வாலில் போய் நீங்கள் லாஸ்ட் எண்டில் வந்து நிற்கிறீங்க. அவர் இதுக்கப்புறம் எங்கே போகிறதா ஐடியா அப்படின்றாரு. நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவர் அப்படின்ட்டு ஹெட்டை நோட் பண்ணுறாரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விடு அப்படின்றீங்க. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா கையிலலாம் ஃபுல்லு டேட்டூஸ், அப்புறம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கார். ஸோ உங்களுக்கு பயமாகுது, ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கனால. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே அவரை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக தான் ஃபீல் ஆகிட்ருக்கீங்க. இல்லை அவர் உங்ககிட்ட ஒரு மாதிரி பொறுக்கி மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவர் உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாலில் பின் பண்ணி அப்படியே உங்கள் நெக்லலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கை லைட்டாக கடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. என்ன பண்ணுற? அப்போ அவர் அதோட ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லு வெட் கிஸ்ஸு தான் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவரை தள்ளுறீங்க. பட் உங்கள் ஸ்ட்ரென்த்தால் அது முடியல. அவர் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவர் வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து செம்மையாக பைட் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, செம்மையாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் லிப்ஸை. உங்கள் லிப்ஸெல்லாம் அதை தாங்கக்கூட முடியல. ப்ளீடிங்காக ஸ்டார்ட் ஆகுது. அவர் அப்போ கூட விடலை. உங்கள் லிப்ஸை ஒரு முடிவாக்காமல் விட மாட்டேன்னு நினச்சிட்ருக்கார் போல். அவர் செம்மையாக அவங்கக்கிட்ட லிப் லாக் பண்ணிகிட்ருக்காரு. அதோடையே முடிப்பாருன்னு பார்த்தா இல்லை. அவர் அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஐஸு ரொம்பவே ஒரு மாதிரி மூடப்பான மாதிரி இருக்குது. உங்களுக்காண்டி ஏங்கிட்டு இருக்க மாதிரி அவர் ஐஸ் இருக்குது. உங்களை விட்டால் இப்பயே எல்லாமே பண்ணி முடிச்சிடுற போல். ஸோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தும் இன்னும் பயந்துட்டுருக்கீங்க. அவர் லாஸ்ட் டைமில் உங்கள் லிப்ஸை நல்லா கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை விடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் அவர் உங்களை விட்டுட்டு அந்த ரூம் விட்டு வெளில போக பார்க்குறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது? உனக்கு வேறு எந்த பொண்ணுங்களும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என் கண்ணை நீ மாட்டிட்ட. இதுக்கப்புறம் என்கிட்ட தப்பிக்கலாம் நினைக்காத, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்கன்னா சொல்லு, நான் ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, புரியுதா? சரி ஓகே, நான் வரேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு அழுக வருது. நீங்கள் அழுதுகிட்டே வெளில வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஓடி வரா, என்னடி ஆச்சு அப்படின்ட்டு. நீங்கள் அவகிட்ட ஒன்றுமே பேசலை. ஏன்னா உங்களுக்கு யார்கிட்டையும் பேசக்கூட பிடிக்கல, அதுவும் இந்த நிலமையில. ஸோ நீங்கள் அப்படியே அவகிட்ட எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் மறுபடியும் காலேஜ் வரீங்க. இன்றைக்கி ஜேகே மறுபடியும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவானான்னு நீங்கள் ஒரு பயத்தில் தான் வந்திருப்பீங்க. பட் ஜேகே வரலை. இன்றைக்கி வரல, நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் அவர் வரல. ஓகே, இதுக்கு மேலே வம்பு இருக்காது போல் அப்படின்ட்டு நிம்மதியாக நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜ் வர ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி தான் நல்ல வேலை இன்றைக்கி வரவே மாட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா பாஸ்ட்டு 2 டேஸும் அவர் வரல. ஸோ இன்றைக்கும் வரமாட்டான் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நிம்மதியாக வரீங்க. பார்த்தா ஜேகே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கார். நீங்கள் ஐயோ இவனா வரமாட்டான்னு நினச்சோம், இன்றைக்கே வந்துட்டானா அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்க்காமே போகலான்னு பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் அவர் பார்த்தது தெரிஞ்சோன்னே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. அவர் நீங்கள் போகிறத பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் போயிட்டீங்க. கிளாஸ் போன பிறகு எதுவுமே நடக்காது, அவன் வரவே மாட்டான், இன்றைக்கி இந்த கிளாஸை விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தோடு தான் நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டோர் நாக் ஆகுது. டீச்சர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து சீனியர்ஸ் தான் வராங்க. சீனியர்ஸில் ஜேகேவும் இருக்கார். நீங்கள் ஐயோ இவனா இப்போதுக்கு வந்தான் அப்படின்ட்டு நீங்கள் அவரை நிமிந்து கூட பார்க்கல. அவர்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் குனிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே, மேம் எனக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா கீழே ஃபெஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கு ஆள் பத்தலை. ஸோ நீங்கள் யாரையாச்சும் அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும்.
ஓ அப்படியா, சரிடா, நீ வேணும்னா யாரை வேணாலும் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு ஜேகே கிட்டே சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகே அதை தான் எதிர்பார்த்துருப்பாரு. ஸோ அவர் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கையை வச்சு பாய்ஸில் எல்லாரையும் தேடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கேர்ள்ஸ் உட்காந்துருக்க பிளேஸில் வருது. வேறு யாரை சூஸ் பண்ணவர்? உங்களை தான். மேம், அந்த பொண்ணு அந்த கார்னரில் ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே மூஞ்சி மறைச்சிட்டு, அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு கரெக்டாக உங்களை தான் காமிக்கிறாரு. ஐயோ வையன் உன்னையே தான் சொல்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐயோ வேணும்னே நம்மளை சொல்கிறான் பாரு அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க வேறு வழி இல்லாமல். நீதாம்மா வா அப்படின்ட்டு ஜேகே அவங்கள யாருனே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாம் தெரியும், ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு. ஸோ நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறீங்க. ஜேகே மேம் நான் இவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே வா, உன் பேர் என்ன? வையன். ஓ வையனா, சரிம்மா வாமா என் கூட அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே வெளில கூப்பிட்டு வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கூட பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அவரை நிமிந்து கூட பார்க்கல, குனிஞ்சிட்டே அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு ரூமில் அப்படியே உங்களை உள்ளே இழுத்து போட்டு லாக் போடுறாரு. நீங்கள் எதுக்கு லாக் போட்ட? ஃபெஸ்ட்டுக்கு தானே வாலண்டியர் கேட்ட, வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் துடிக்கிறீங்க. ஏன்னா ஜேகே அன்றைக்கி மாதிரி உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஓய் உன்னைய வாலண்டியருக்காண்டியெல்லாம் உனக்கு ஒன்றும் கூப்பிடல, உன்னைய நான் இதை கூப்பிட்டுப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிற என்கிட்ட? ப்ளீஸ் இப்படி நடந்துக்காத ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவர் கேட்குற மாதிரி இல்லை. அவர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு, நீங்களும் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. லாஸ்ட் டைமில் நீங்கள் பெஞ்சில் போய் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. அவர் இதுக்கு மேலே எங்கே போகிறதா ஐடியா அப்படின்ட்டு அப்படியே அவங்க ரெண்டு சைடுமே ஹேண்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. உங்ககிட்ட அப்படியே பெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் படிக்க தான் வந்தேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காதா? ஏன்டி நீ இப்படி இருக்க? மற்ற பொண்ணுங்கெல்லாம் ஏன் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ என்னை பார்த்தாலே இப்படி பயப்படுற, ஐயோ அப்படின்ட்டு அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு, மற்ற பொண்ணுங்களும் நானும் ஒன்றும் சேம் கிடையாது. நீ வேணும்னா அவங்கள வேணால் போய் கேர்ள் ஃப்ரெண்டாக எது வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் என்கிட்ட வராத. வையன் இங்கே பாரு, நீயும் அவங்களும் ஒன்றும் கிடையாது, அதனால தான் எனக்கு ஓ மேலே ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு, எனக்கு பிடிக்கலன்ற என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணாத. உனக்கு பிடிக்கல, பட் கூடிய சீக்கிரம் உனக்கும் என்னை பிடிக்கும். ஏன்னா உனக்கு வேறு சாய்ஸே இல்லை. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்னா உனக்கும் என்னை பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்றாரு. ஒரு மாதிரி அதிகாரமாக தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு அவர் நடந்துக்கிறது சுத்தமாகவே எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு மாதிரி தான் அவரை அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் உங்களை ஏதோ பண்ண போகிறான்ட்டு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே அவர் ஹேண்டை அவங்க ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டு போகிறாரு. நீங்கள் ஒரு பண்ணு மாதிரி தான் ஒரு கிளிப்பை வச்சு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கிளிப்பை அப்படியே எடுத்து விடுறாரு. உங்கள் ஹேர்ஸ் அப்படியே ஃப்ரீயாகி காற்றுல பறந்துட்டுருக்கு. அவர் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஹேர்ஸில் பார்க்குறாரு. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் லைட்டாக தான் மேக்கப் போட்டிருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி நீங்கள் அவ்வளோலாம் வெள்ளையாலாம் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் டார்க் கலராக தான் இருப்பீங்க. அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. ஸோ அவர் உங்களே கொஞ்சம் நேரம் அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டை உங்கள் ஹேர்ஸ்குள்ளே விட்டு அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அவர்கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை அப்படியே வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பேக் கிஸ் எல்லாம் பண்ணல, பட் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களால் வேறு எதுவும் என்ன பண்ண முடியும்? உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவர் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்கள் ஷாக்கிங் ஆகிட்டு அவரை போனதையே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் இப்படியே விட்டுட்டு போவார்னு நீங்கள் நினைக்கல. ஏன்னா போன வாட்டி உங்ககிட்ட ரொம்பவே வல்கராக நடந்துட்டு இருந்திருப்பார்ல. ஸோ இந்த வாட்டி என்னென்னா ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன கிளாஸ் போறியா இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்றாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஓடி போயிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே அவர் அப்படியே போயிடுறாரு.
நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு போகிற வழியிலலாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மனசில் ஒரு மாதிரி இன்னும் புரியாத ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியல. பட் நீங்கள் அவர் மேலே லவ்வில் விழுந்துட்டுருக்கேன்னு மட்டும் நல்லாவே புரியுது. ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுவும் இப்போது உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார்ல, ஒரு மாதிரி கேரிங்காக சாஃப்டாக, அந்த விதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு டே பை டே. இப்போல்லாம் ஜேகே உங்களை அவ்வளோவா பார்க்கவே வர மாட்டாரு. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, என்னவா வரவே இல்லை, நம்மளை பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லையா, நம்மளை ஏன் இப்படி தவக்கி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் கோவப்படுறீங்க ஜேகே மேலே செல்லமா. ஸோ நீங்கள் எங்கே இவன் அப்படின்ட்டு தேடிட்டு வரீங்க. அப்போ ஜேகே ரொம்ப பிஸியாக அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் சீனியர்னால சீனியர்ஸ்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஃபெஸ்ட்டு இல்லைனா ஏதாச்சும் எக்ஸாம் டைம்னா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேயால் அதனால தான் உங்களை பார்க்கவே வந்திருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று ரசிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே மனசுலலாம் உங்களை பற்றியே தான் ஓடிட்டுருக்கு. அதுவும் இந்த டைமில் ரொம்பவே உங்களை பற்றி ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம அவளை பார்க்க போவே இல்லை, பார்க்காம நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவள் ஹாப்பியாக தான் இருப்பாள் நம்ம வரலன்னு. ஆனால் எனக்கு அவளை பார்க்கணுன்னு தோணுது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே திரும்புகிறாரு. அப்போ தான் நீங்கள் ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்டே வந்திருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைலை கம்மி பண்ணிவிட்டு ஏதோ எதிர்ச்சியாக தான் வந்த மாதிரி அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் ஜேகே உங்களை பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. எப்படியோ கடவுளே என்னைய காப்பாற்றிட்டீங்க, அவளை பார்க்கலன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், அவளே வந்துட்டா அப்படின்ட்டு ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு நீங்கள் போகிற வரையும். ஸோ இப்படியே தான் நீங்கள் அவரை பார்க்குறதுக்காண்டியே போவீங்க. ஜேகே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கனால ஜேகேக்கே ஒரு விஷயத்தில் டவுட் வந்துடுது. கடவுள் தான் நம்மளுக்கு இப்படி பண்ணுறாரா, இல்லை இவளே வேணும்னே நம்மளை பார்க்குறதுக்காண்டி வராளா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டியே அவர் சைடில் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வழக்கம் போல் வரீங்க. ஜேகே அங்கே இல்லையா, நீங்கள் எங்கே அப்படின்ட்டு தேடிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு பூ என்ன என்னையவா தேடுற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பயந்து திரும்புகிறீங்க. இல்லை நான் ஒன்றையெல்லாம் பார்க்க வரல, நான் எதர்ச்சியாக தான் வந்தேன். ஓ எதர்ச்சியாக தான் வந்தீங்களா மேடம்? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓடி போகிறீங்க. ஜேகேக்கு தெரியாதா என்ன? அவருக்கும் நல்லா புரியுது நீங்கள் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஸோ அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் அவரை பார்க்க வரீங்களோ அவரும் உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரு, நீங்களும் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஜேகேவை பார்க்குறதுக்காண்டி தான் அவர் இருக்க சைடு போயிட்டுருக்கீங்க. அப்போ அவரும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி, நீ ஒரு கொஷின் கேட்டல, நீ லவ் பண்ணவே மாட்டியான்னு, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணட்டாடி அப்படின்ட்டு நீங்களே வாலண்டியராக கேட்குறீங்க. எப்போ கேட்டேன்? நீ தான் அன்றைக்கி கேட்டியே. அப்படியா, சரி சொல்லு. அது எனக்கு லவ்லலாம் அவ்வளோவெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்கள் ஃபேமிலியும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எதாக இருந்தாலும் மேரேஜ் தான். ஸோ ஒரு பையன் என் வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு கேட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்குவான். அவனை தான் நான் எப்போவுமே லவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் எங்கள் அம்மா அப்பா பர்மிஷனோட தான் நான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கிட்ட சொல்கிற மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கும் அது நல்லாவே புரியுது நீங்கள் அவர்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு. ஸோ அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் கேட்டிருப்பானா இல்லை கேட்டிருக்காதா அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா அப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா என்ன அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே வரீங்க. உள்ளே வந்தால் ஜேகே தான் உட்காந்துட்ருக்காரு அவர் அப்பா கூட. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் தான் அங்கே உட்காந்து ஜேகே கிட்டே பேசிகிட்ருக்காங்க. ஜேகே அங்கிள், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானும் உங்கள் பொண்ணும் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்கள் அப்பா திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. வயன், நீ லவ் பண்ணுறியாடா? இல்லைப்பா, நான் லவ்வெல்லாம் பண்ணலை.
ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் அப்பா முன்னாடி அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் லவ்வெல்லாம் பண்ணலன்றீங்க. அப்போ உங்கள் அம்மா அதுதானே லவ் ஏதாச்சும் பண்ணிக்கு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான் செத்த அப்படின்றாங்க. அதுவும் ஜேகேக்கு முன்னாடியே அப்படி மிரட்டுறாங்க. ஜேகேக்கு புரியுது நல்லாவே உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கான பாண்ட் சரியில்லை அப்படின்ட்டு. அவர் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட தான் பேசுகிறாரு. அங்கிள், அவள் லவ் பண்ணல, பட் நான் அவளை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அவளை மட்டும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என் லைஃப்பில் அவளை விட வேறு யாருமே எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. நான் அவளை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. பட் அவர், சரிப்பா நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உன் பேக்ரவுண்ட், நீ யார் எதுவுமே தெரியாமல் நான் எப்படிப்பா என் பொண்ணை கொடுக்க முடியும்? அப்போ ஜேகே அவர் பேக்லேருந்து ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. உங்கள் அப்பா அம்மா என்னது பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜேகேவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பேப்பர்ஸில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நாங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்கோம், எங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது, நாங்கள் எவ்வளோ வசதியாக இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ சரின்ட்டு உங்கள் அப்பா எடுத்து பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே ஆடி போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே. ஏன்னா அதில் அவ்வளோ போட்டிருக்கு. உங்கள் அப்பா ஷாக்கிங்காக பார்க்குறாரு, இவ்வளோ ரிச்சா நீங்கன்ற மாதிரி. ஜேகே, ஆமாம் அங்கிள், இது போதும்னு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்கறதுக்கு. நான் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு ஹாப்பியாக தான் இருப்பேன். அவள் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஆனால் அதுக்கு அவள் ஒத்துக்கணும் இல்லை, அவள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை பற்றியே யோசிக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா, ஏங்க அவளை பற்றியெல்லாம் கேட்குறீங்க, அவகிட்டலாம் எதுக்கு கேட்கணும், இவ்வளோ பெரிய சம்மந்தம் நினச்சா கூட கிடைக்காது அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அதை கேட்கல. சொல்லு வையன், உனக்கு இவனை பிடிச்சிருக்கா, அதை மட்டும் சொல்லு. அப்பா அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணுறீங்க. ஜேகே சிரிக்கிறாரு. அப்போது ஜேகேவோட அப்பா இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாமே ஃபைன் தான், என் பையன் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். உங்கள் பொண்ணுக்கும் இந்த மேரேஜ்க்கு ஓகே, அப்புறம் என்ன, 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். எங்கள் சைட்லேருந்து ஒரு பாரபட்சமும் கிடையாது. நீங்கள் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கணுன்னு தேவையில்லை, உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க எங்கள் வீட்டுக்கு மருமகளா அப்படின்ட்டு ஜேகோட அப்பாவும் ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அவ்வளோதான், எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அவங்க 2 பேரும் மேரேஜுக்கும். நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே மேலே போகிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே அவர் அப்பா கூட வெளில வந்துட்டார். ஸோ இப்படியே அன்றைக்கி ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜேகேவை பார்க்கலான்ட்டு ஆர்வமாக சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளில வரீங்க. கேட் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. அப்போ உங்கள் முன்னாடியே ஒரு பைக் ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து ஜர்க் ஆகிட்டீங்க. அந்த பர்சன் அப்படியே அவர் ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவர் ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஜேகே தான் வந்து அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே, சீனியர் நீங்களா? சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வையன், இன்னும் என்னை சீனியர்னு ஏண்டி கூப்பிட்ற? இதுக்கப்புறம் தான் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ இனிமேல் சீனியரெல்லாம் கூப்பிடாத, சரியா? சரி சீனியர், சரி ஜங்குக், சரிங்க வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே போய் அவர் மேலே மோதி நிற்கிறீங்க. அவர் உங்கள் ஹிப்ஸோட டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன நேற்று நீ மிஸ் பண்ணியா? இல்லையே, ஆனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்டி, வா உட்காரு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் சரின்ட்டு பின்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அவர் கூட இப்படி பைக்கில் போகிறது. நீங்கள் அவரை ஹக் பண்ணலாமா? இல்லை வேணாம், அது ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணலாமா வேணாமானே டிசைட் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அதை பார்க்குறாரு. அவர் புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஜேகே அப்படியே அது மேலே போய் கீழே வருதா. நீங்கள் அந்த ஃபோர்ஸில் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ட்டு கையை எடுக்க போகிறீங்க. பட் ஜேகேவே உங்கள் கையை ஹக் பண்ணுற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக அவரை ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க. அவரும் சிரிச்சிட்டே உங்களை ஒரு பீச் பக்கம் தான் கூப்பிட்டு வராரு. அங்கே பீச்சுக்கு வந்த பிறகு நீங்கள் பீச்சை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பீச் ரொம்பவே பிடிக்கும். அவர், என்ன உனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த தண்ணி பக்கம் ஓடி போகிறீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் தண்ணியை பார்த்தோன்னே சின்ன குழந்த மாதிரி அதில் விழுந்து குதித்து விளாண்டுட்ருக்கீங்க. ஜேகே அதை ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது. அவரும் உங்களை மட்டும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஹிப்ஸில் கை வச்சு உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு.
நீங்கள் ஜேகே இது நல்லாயிருக்கு வாங்க நீங்களும் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜேகே இல்லை நீ விளாடு நான் பார்த்துட்ருக்கேன். அட வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் வராரு. நீங்களும் ஜேகேவும் அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு மாதிரி சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கும் இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை சேஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களை டைட்டாக பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. அப்போ தெரியாதனமா 2 பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. ஒரு மாதிரி உங்களுக்கே புரியாத ஒரு எமோஷனாக அங்கே ஓடிட்டுருக்கு. அப்போது அங்கே பீச்சில் இருக்க அலை அப்படியே வந்து உங்கள் மேலே விழுவுது. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்து சிரிக்கிறீங்க. அப்போது மறுபடியும் ஒரு பெரிய அலை வந்து உங்கள் மேலேயே விழுதுக்குது. நீங்கள் ஃபுல்லு வெட் ஆகிட்டீங்க. ஜேகேவும் ஃபுல்லு வெட் ஆகிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. உங்களுக்கு கையை கொடுக்குறாரு. நீங்களும் அவள் கையை பிடிச்சி எந்திரிச்சிட்டு ஐயோ வெட்டாயிடுச்சு இப்போ எப்படி காலேஜ் போகிறது, வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்பலாம், அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜ் போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் அவர் மேலே போதி நிற்கிறீங்க. அவர் உங்கள் வெஸ்ட்டோட உங்களை ஹக் பண்ணிட்டு வயன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடி உங்க கூட இப்படி ஒரு மாதிரி இந்த பிளேஸே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக செம்ம வைபாக இருக்குது. நீ என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் ஹாப்பியாக இருக்க போகிறோம். அதை நினச்சா எனக்கு இப்போயும் செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஜேகே எனக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது, நீங்களும் நானும் சேருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கிறது நினச்சி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கு எப்படி உங்கள் மேலே லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஐ லவ் யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை உங்கள் வாயிலேருந்து ஐ லவ் யூ கேட்குறது. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ பையன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவர் அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. 2 பேரும் ரொம்ப டீப்பாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சினாரியோவே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதில் நீங்களும் ஜேகேவும் டைட்டாக ஹக் பண்ணி அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோடையே இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய் பாய்.